தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் அருகே மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட அமைதியான பகுதியில் அமைந்துள்ளது படல செம்பு முருகன் கோயில். இந்தக் கோயில் ஒரு சாதாரண முருகன் ஆலயம் அல்ல. இது நம்பிக்கை, தியாகம், அற்புதம், தெய்வ அனுபவம் நிறைந்த ஒரு புனித ஸ்தலம். இங்கு குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் படல செம்பு முருகன் என்ற பெயரில் தன் பக்தர்களின் துன்பங்களை அகற்றி வாழ்வில் ஒளி ஏற்றும் தெய்வமாக வணங்கப்படுகிறார். படல செம்பு என்ற பெயரின் இரகசியம். படலம் என்றால் மறைந்தது, மூடப்பட்டது. செம்பு என்றால் தூய்மை, சக்தி, செழிப்பு. அதாவது மறைந்திருந்த சக்தி செம்பில் வெளிப்பட்ட தெய்வம் என்பதே படல செம்பு முருகன் என்ற பெயரின் உள்ளார்த்தம். புராண காலக் கதை முருகனின் தெய்வ அவதாரம். பல யுகங்களுக்கு முன்பு இந்தப் பகுதியில் கடும் வறட்சி நிலவியது. மழை இல்லை, பயிர் இல்லை. மக்களின் வாழ்க்கை துன்பத்தில் மூழ்கியது. அப்போது இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு ஏழை விவசாயக் குடும்பம் முருகனை உயிராக வழிபட்டது. விவசாயியின் பிரார்த்தனை: முருகா, என் உழைப்பு வீணாகிவிடக் கூடாது. என் குடும்பம் பசியால் வாடக்கூடாது. நீயே வழிகாட்டு என்று தினமும் மலையடிவாரத்தில் மண்மேடையில் விளக்கேற்றி வழிபட்டான். அதிசயமான சம்பவம் செம்பு வெளிப்பட்ட நாள். ஒரு நாள் அந்த விவசாய நிலத்தை உழுது கொண்டிருந்தபோது அவரது கலப்பை ஒரு கடினமான பொருளில் மோதியது. அதை தோண்டிப் பார்த்தால் செம்பால் ஆன ஒரு முருகன் திருவுருவம். ஆனால் அந்த செம்பு சிலை மண்ணாலும் படலத்தாலும் மூடப்பட்டிருந்தது. அந்த நொடியிலேயே வானம் கருமேகமாகி இடியுடன் மழை பொழிந்தது. மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தெய்வ சின்னம் என்று உணர்ந்தனர். கோயில் உருவான கதை: அந்த செம்பு முருகன் சிலையை அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தனர். சின்ன சின்ன விளக்குகள், மலர்கள், குங்குமம், அவ்வளவுதான். ஆனால் அன்றிலிருந்து அந்தப் பகுதியில் மழை பெய்தது. விளைச்சல் பெருகியது. நோய்கள் குணமானது. குடும்ப சச்சரவுகள் தீர்ந்தது. முருகன், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லினார். படல செம்பு முருகனின் விசேஷ சக்தி: இந்தக் கோயிலில் வழிபடுவோருக்கு கடன் பிரச்சினை தீர்வு, வேலை கிடைக்க, குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்க, மன அமைதி பெற, பலர் நேர்த்தி கடன் செலுத்தி அற்புத பலன்களை அனுபவித்துள்ளனர். பக்தர்களின் நம்பிக்கை: பக்தர்கள் சொல்வது: இங்கு மனம் உருகி அழுதால் முருகன் கண்டிப்பாக கேட்பார். செம்பு முருகன் வாழ்க்கையின் இருளில் ஒளியாக வருவார். விசேஷ பூஜைகள், திருவிழாக்கள்: கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம். இந்த நாட்களில் கோயில் முழுவதும் வேல வேல முருகா என்ற முழக்கத்தால் அதிரும். ஆன்மீக செய்தி: படல செம்பு முருகன் நமக்கு சொல்லும் செய்தி: மறைந்திருந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. துன்பம் உன்னை சோதிக்கலாம். ஆனால் முருகன் உன்னை கைவிட மாட்டான். உன் வாழ்வியல் படலம் விலக செம்பாய் ஒளிரும் நாள் நிச்சயம் வரும். முடிவுச் சொல்: திண்டுக்கல் அருகே படல செம்பு முருகன் கோயிலில் மனம் உருகி வேண்டினால் வாழ்க்கை மாறும். வேல வேல முருகா, ஹரோஹரா.